சிம்பிளாக முளைக்கட்டின பச்சை பயிரில் ஒரு கிரேவி செய்யலாம். கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. தேங்காய் எண்ணெய் இந்த கிரேவிக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். கொஞ்சமாக கடுகு, சோம்பு, ஜீரகம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கோங்க. பொடிசாக கட் பண்ண இஞ்சி பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. இது எல்லாத்தையும் வெங்காயத்தோடவே சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இதோட பச்சை வாடெல்லாம் போனதுக்கப்புறமா இங்கே நான் முளைக்கட்டின பச்சை பயிரை வேக வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி முளைக்கட்டின பச்சை பயிரை ஒரு 1/4 மணி நேரம் வேக வச்சிங்கனாலே வெந்துடும். லைட்டாக மசிச்சு விட்டுட்டு இதோட சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. கிரேவி ரெடி ஆகிடும். கடைசியாக ஒரு சின்ன புளிப்பு டேஸ்ட்டுக்காக ஒரு 1/2 லெமனை புளிஞ்சு விட்டுட்டு கொத்தமல்லி தழை தூவினீங்கன்னா சூப்பரான ஹெல்த்தியான கிரேவி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.